ரிவருக்கு முன்னாடி வாட்டர் ஃப்ரண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரிவருக்கு முன்னாடி வாட்டர் ஃப்ரண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் ஃப்ரண்ட்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே இதெல்லாம் பாருங்கள், தண்ணி வந்து உள்ளே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், 350 ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரை போட்டோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், வாட்டர் அப்ரோச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பண்ணுறது, ஃபிஷிங் பண்ணுறது, போட்டிங் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி கால் கயிறு இதுக்குள்ளே இருக்குது. இது ஓப்பன் பண்ணி எடுத்து போட்டு காப்பாற்றுறதுக்காக ஒரு பீச் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அழகாக. எனக்கு இந்த நியூயார்க் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது ரொம்ப ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஆர்கிடெக்சரை வந்து நான் டாக்குமெண்டடாக படித்து லேர்ன் பண்ண கேஸ் ஸ்டடிஸ் எல்லாருமே நான் லைவாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மொத்த பேரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் இருக்கோம். நம்ம தான் லிட்டில் ஐலண்ட் இருக்குது. ஒரு ஹைவேல இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு மலையில் கூட அந்த பொண்ணு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டிசைன் பண்ணுறப்போ ஸ்பேஸை வந்து கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். கான்டெக்ஸ்ட் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி நாங்கள் பண்ணுவோம். ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து அக்கம் பக்கம் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட பில்டிங்கில் எதை ஜோனிங் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த வந்து பைத்தியக்காரத்தனமாக வந்து வெறும் வந்து லைக் வாஸ்து பிடிச்சிக்கிட்டு இங்கே தான் கிச்சன் வைக்கணும், இங்கே தான் வந்து பாத்ரூம் வைக்கணும், பைத்தியக்காரத்தனம் எல்லா இடத்துலையும் வைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். எந்த வாஸ்துலையும் அப்படி சொல்லப்படவே இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அதை அக்செப்டே பண்ணாதீங்க. குட் ஈவினிங். போன வீடியோவில் கூகுள் ஆஃபீஸ் அண்ட் தென் பியர் 40யோட இந்த க்ரீன் ஸ்பேஸு அண்ட் தென் இந்த ரிலாக்ஸேஷன் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. தென் நம்ம இப்போ அதே இடத்துல இருக்கோம். அங்கேருந்து அடுத்த ஒரு பில்டிங்கு நம்ம போகலாம். தென் போகிற வழியில் நமக்கு அதே மாதிரி பிஎஸ் கார்டன் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரீட் ஒர்க் பண்ணி நம்ம பார்த்துட்டே போவோம். வாங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு ஃபுட் ஸ்பேஸ் கேஃபே இருக்குது. ப்ளூ, இது ஒரு கான்செப்ட் ப்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் இருக்கு, ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட். இது பாருங்க, விண்டோஸ்லாம் வந்து இந்த ஷேலிங் போட்டில் இருக்குல்ல அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸு, நல்ல ட்ரீஸு, லைட்டிங் கொடுத்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், அந்த ஃபிஷ் மாதிரி மாட்டியிருக்காங்க. வாட்டர் ஃப்ரண்ட்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இடம் பாருங்க, தண்ணி வந்து உள்ளே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம். நம்ம போக வேண்டிய நெக்ஸ்ட் பில்டிங் அந்த பக்கம் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து சன் இல்லை. இன்னைக்கு சன் வந்து சீக்கிரம் டவுன் ஆகிடுச்சா, ஆனால் வந்து க்ளவுடியாக இருக்குது ஸ்கையு. ஆட்டோக்கு வச்சிருக்காங்க. அகைன் பாருங்க, இங்கே ஒரு ஸ்பேஸ் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரீஸ் ஷேட்ஸ்க்காக பாருங்கள், புக் ரீட் பண்ணுறாங்க அழகாக உட்காந்து. நானும் புக் எடுத்து வந்திருக்கேன். இங்கேருந்து வந்து கூலாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து புக் படிக்கணும்னு. நம்ம நியூயார்க் எபிசோடுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு எபிசோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இடம். ஏன்னா நியூயார்க்கில் வந்து நான் வந்து புக்ஸ் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இதுவும் இல்லை, இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ண இடமே டைம் கிடைக்கல. ஓகே, தண்ணி குடிப்போம். இது பாருங்கள், சன் பாத் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ட்ரீஸ் இருக்குது. தென் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அங்கே லிட்டில் ஐலாண்ட் எபிசோட் பார்க்காதீங்க, கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ட்ரீஸ் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வுடன் ஃபர்னிச்சர்ஸ் நல்லா இருக்குல்ல. ஓகே, ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு உண்டான இது இல்லை. நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கும் இருந்தது, இங்கே பெட் கிடையாது. இந்த வாட்டர் ரீஃபில்லிங்க்கும் சில்ட்ரன்ஸ் பெரியவங்க 2 பேர்த்துக்கு இருக்குது. ஓகே, ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் பார்க்க வேண்டாம். நான் ஏன் வந்து லிட்டில் ஐலாண்டை சொல்கிறேன்னா, எல்லா பியர்ஸும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக வந்து ஃப்ளாட்டாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஃப்ளாட்டான சன்பாத் எடுக்கிற ஸ்பேஸ் இருக்குது, அந்த அகைன் உட்கார ஸ்பேஸ் இருக்குது.
இப்படி தான் இருந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பியர் 55 அது பியர் 55 அது அது வந்து மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹில்ஸில் ஹைக்கிங்லாம் போகிற மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து அதோட ஸ்பெஷல். அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே. ரொம்ப டென்ஸ்டு க்ரீனாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாடி நடுவு இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா இது உங்களுக்கு ஓப்பனாக தெரியுது பார்த்தீங்களா, அது அப்படி இருக்காது அங்கே. இன்னும் நமக்கு 10 minutes வாக். 0.4 மைல்னா 1 கிலோமீட்டர். இங்கே வந்து மைல் தான், கிலோமீட்டர் கிடையாது. அதாவது 1 மைலுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 times. இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பாருங்க. வாட்டர் ஃப்ரண்ட் வந்து ஒரு சிட்டிக்கு ரொம்ப அழகு சூப்பரான விஷயங்க. நம்ம ஊரில் வந்து வாட்டர் ஃப்ரண்ட்டுங்கிறது பீச் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஃபைன், ஓகே, நம்ம ஸ்ட்ரெச்சை வந்து மெரினா பீச் வந்து பண்ணியிருப்பாங்க, அது ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு என்ன பீச் இருக்குது, பெசநகர் பீச் இருக்குது, திருவண்ணாமலை பீச் இருக்குது. அதெல்லாம் மாதிரி இது மாதிரி வாட்டர் ஃப்ரண்ட்லாம் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இது ரிவர், இது வந்து சீ கிடையாது. சீ வந்து அந்த சைடு இருக்குது, இது இல்லாமல் ரிவர் தான். ரிவருக்கு முன்னாடி வாட்டர் ஃப்ரண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ரிவருக்கு முன்னாடி வாட்டர் ஃப்ரண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருக்கிற ரிவரும் இன்னும் அப்ரோச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி வாட்டர் ஃப்ரண்ட் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் சொன்ன பில்டிங் கட்ட வேணால் நான் வந்து அப்போஸ் பண்ணல. இப்படி வாட்டர் இருக்குன்னா வாட்டர்லேருந்து இது மாதிரி ஆப்செட் விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் பில்டிங் கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பீப்புளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி க்ரியேட் பண்ணுறப்ப வாட்டரை வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ ஏன்னா வாட்டர் ஏரியா வந்துட்டு ஹிட்டனாக இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டர்ட்டாக இருக்குது. இது மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்தோம்னா பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வரும். ஸோ நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேசிக். இது உடனே நடக்காது, ஓகேங்களா? ஆனால் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுற இடம் தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்சர் எவல்யூஷனுங்கிறது ஒரு ஜென்ரேஷன் வந்து டக்குன்னு வந்துடாது. அது பல ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு மாறணும், கொடுக்கலாம். இது மாதிரி தாராளம் நம்ம ஊரில் தாராளமாக பண்ணேன். வி ஹேவ் பொட்டன்ஷியல். நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத கண்ட்ரினா நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். பொட்டன்ஷியல் இல்லாத கண்ட்ரிஸ் கூட இதுக்குள்ள இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. க்ரீன் ஸ்பேஸுக்கும் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரிசோர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி, நம்ம அதை தாராளமாக பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்கில் செட் பீப்புள் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அதை இனிஷியேட் பண்ண வேண்டியது மட்டும்தான். பாருங்க, ஒரு இந்தியன் பிக்கப் வர்றது நல்லா இருக்கு அந்த வியூ. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கேயும் ராக் வச்சு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் பில்டிங் வந்து போய் பார்த்துருப்போம். அங்கே வந்து ராக்கை வச்சு நல்லா அவங்களோட என்ட்ரன்ஸ்லாம் டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே போல் இங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. க்ளோஸில் போய் பார்க்கலாம். ராக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சென்ட்ரல் கிறிஸ்டல் மாதிரி லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கிளாஸ் பாக்ஸ். இது இவ்வளோ லைட்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருட்டாக வந்து நல்லா க்ளோ ஆகும். இது இப்போயும் நல்லா பழிச்சு தெரியுது பாருங்கள். இப்போ லைட் கேமரா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லாயிருக்கும். இது ஸ்டோன் இல்லை, இது வந்து மெட்டல். இது மெட்டல் ஆர்ட்டு. இங்கேயும் பாருங்கள், இப்படி பண்ணியிருக்காங்க. இதை ஸ்பிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுவுமே பண்ணலை. வித்தவுட் கம்யூனிட்டி தேர் இஸ் நோ லிபரேஷன். உள்ள இருந்தாலும் ரீட் பண்ண கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே வச்சுருக்காங்க, அங்கே ஒன்று இருக்குது.
அதுக்கு நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க். ஒரு லேண்ட்ஸ்கேப்க்கு ஆர்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஹார்ட்ஸ்கேப்பும் ஆர்ட் ஒர்க்கும் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிற கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்கல்ப்சர்ஸ் சிலை எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. அது போல் தான் வந்து இப்போ இருக்கிற ஹார்ட்ஸ்கேப்பும் இந்த ஸ்கல்ப்சரும் எல்லாமே சிலையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அது கேன் பி எனி ஃபார்ம். நான் சொல்ல ஆர்ட்டுக்கு வந்து ஃபார்ம் எப்படி டிஃபைன் ஃபார்ம் கிடையாது, இப்போ தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இது எப்படி வேணால் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட லாங்குவேஜும் உங்களோட ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியாவும் தான். அது புரியணும் அவசியம் கிடையாது. ஆர்ட் வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு விஷயமே கிடையாது. அதை ரசித்தா மட்டும் போதுமானது. ஆனால் ஆர்கிடெக்சர் வந்து கண்டிப்பாக வந்து புரியணும். அது வந்து ஒருத்தருக்கு புரியல, அது யூஸ் ஆகலை, புரியல கூட அவங்க என்ன நினச்சி பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அது ஒர்க் அவுட் ஆகணும். அது ஒர்க் அவுட் ஆனால் ஆர்கிடெக்சர் ஃபெயில் இல்லை, அது ஒரு டிசாஸ்டர். ஆர்கிடெக்சர் அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஆர்கிடெக்சர் வந்து காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஆர்கிடெக்சர் வந்து ஃபங்க்ஷன் ஆகி ஆகணும். ஆர்ட் அண்ட் ஃபங்க்ஷன் அவசியம் கிடையாது. இப்போ அங்கே கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ட் ஒர்க் வச்சுருந்தாங்கல்ல, அது ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த அடிலாம் அந்த இடத்துல இருக்கும், அது வந்து பார்ப்பாங்க போவாங்க, அவ்வளோதான். அது ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் டிசைன் பண்ணிக்கான பர்பஸ் வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னே ஆகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா, இல்லை அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா, இது டிசைன் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால தான் சொல்லுவாங்க எப்பவுமே ஆர்ட்டுங்கிறது எப்பயுமே ஃபங்க்ஷனாக ஆகணும். ஆர்ட் வந்து ஃபங்க்ஷனான அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயம் அது. ஆர்கிடெக்சர் வந்து வெறும் அழகாக பண்ணுறதுல வந்து யூஸே கிடையாது. அதுக்கு ஒரு ஆர்ட்டே போதுமானது. அதுக்கு எதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் தேவை? இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது அழகாக வந்து ஆர்கிடெக்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அழகாக பண்ணுறது அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சரியாக பண்ணிங்கனாலே அது அழகாயிடும். குழந்தைங்கள விளையாண்டுருக்காங்க. இந்த ஏரியா வாட்டரு, ஃபவுண்டைன் வாட்டர் அங்கேருந்து ஃபால் ஆகி அப்படியே வந்து வாக் போகுது. ஓகே, இந்த ஷிப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மூலையில் பாருங்கள், டாக்கிங் ஷிப்போட ஃப்ரண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரை போட்டோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த சேலிங் டெக் மாதிரி. வாட்டருக்கு மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. வாவ், நல்லா இருக்கு. கிளியரா இல்லை, ஆனால் பார்க்க முடியுது, நல்லாவே பார்க்க முடியுது. வாவ், இது இன்னும் நல்ல டீச்சர் இருக்கு. அது வந்து கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் மயமே இருந்தது, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த சைடு பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு. ஓகே, போகலாம். அங்கே ஒரு பிஎஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, அப்படியே கிளம்பலாம். ஓகே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துட்டோம். அங்கே இருக்கு பாருங்க, அந்த பில்டிங் தான் நம்ம வர வேண்டியது. அதுக்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு கிராஸ் பண்ணுவோம். நாங்கள் சாண்ட் பீச் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே போகலாம். இந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இருக்க பழசு வந்து அப்படியே விட்டுருக்காங்க பாருங்க. மீன்ஸ் அந்த பழசு வந்து ஃப்ரேம் மட்டும் விட்டுருக்காங்க. இதான் வந்து பழசு இருந்தது, நார்த் ஜெர்மன் ஃபாய்டு ஷிப்பிங் டாக் இருந்துச்சு, டாக்கிங் ஷிப் எப்படி இருந்து பாருங்கள். தென் அது என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 1901, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1943, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1975.
ஐஸ் ஃபார்மாக இருக்குது பாருங்க எப்படி வெளியே அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் 2014 அதை அப்படியே வந்து ஸ்கெட்ச் பண்ணி அதை இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒயிட்னி, அந்த பில்டிங் பேர் ஒயிட்னி தான். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு மியூசியம். இது ஒயிட்னி தான் இதை ஆஃபர் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அதான் சார் எப்பவுமே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இது இல்லைன்னா இது இந்த இருக்கிற சுடே இருந்திருக்காது. ஆனால் இது வந்து ஞாபகப்படுத்துது இல்லை ஒரு விஷயத்த. இங்கே வந்து ஒரு விஷயம் இருந்ததுங்கிறத அந்த பழைய ஞாபகப்படுத்துது பார்த்தீங்களா. ஸோ இந்த வார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒர்க்கு வேர்ல்டு எப்பயுமே வந்து அதை மறக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாருங்கள், வாட்டர் அப்ரோச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த அப்ரோச் நல்லா இருக்குது. சாண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னா சாண்ட் பீச் கிடையாது இந்த இடத்துல. நான் பார்த்த வர இந்த சைடில் இல்லை. வெஸ்டர்ன் ரிவர் பக்கம் இல்லை. மேபி வேறு சைடு வந்து இருந்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம போகாமல் இருந்துக்கலாம் நினைக்கிறேன். வெஸ்டர்ன் ரிவர் பார்க் இது. இதில் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் போல். நம்ம பார்க்க போகிற மியூசியம் இது தான். நம்ம இதை பார்த்துட்டு வருவோம். சீட்டிங் ஏரியா இருக்குல்ல, உடனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேப் இருக்குது. அதனால வெர்டிக்கலாக வச்சுருக்காங்க. வெர்டிக்கலாக வச்சுருக்க ஒரு ரீசன் என்ன, வெயிட் வந்து தாங்கும், பெண்ட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரென்த்து ஒரு ரீசனு. அந்த இந்த கேப்ஸ் கொடுத்துருக்கனால மழை பெஞ்சா பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வடிஞ்சு கீழே போயிடும். ஸோ அதான் ஒரு முக்கியமான ரீசன். நல்ல ஃபர்னிச்சர். சாண்ட் பீச். எனக்கு இது பிடிச்சது பேட்டர்ன். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் இந்த டைரிங் ஃபார்மெட்லேயே அப்படியே விடுறது. ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது, ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது, போட்டிங் பண்ணக்கூடாது, அதில் குதிக்கூடாது. ஆனால் அங்கே அப்ரோச் மட்டும் போனாலும் கொடுத்துருக்காங்க. அழகாக எல்லோரும் வந்து உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரிலாக்ஸ்டாக. எமர்ஜென்சி கால் கயிறு இதுக்குள்ளே இருக்குது. இது ஓப்பன் பண்ணி எடுத்து போட்டு காப்பாற்றுறதுக்காக. நம்ம இந்த இடத்த பார்த்தோம். எஸ், நம்ம அங்கே மேலேருந்து இந்த இடத்த பார்த்தோம். ஓகே, இது கால் கழுவுறதுக்கு டேப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். மண்ணில் விளையாண்டுட்டு வந்தீங்கன்னா கால் அலசுறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஷவரில் ஓகே என்னது இங்கே தண்ணியில் குளிக்கூடாதுல்ல. நான் ஷவர் கொடுத்தா தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் இங்கே ஷவர் கொடுக்கல. நல்லா இருக்கு பாருங்க. ஒரு பீச் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அழகாக உடன் லாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. உடன் லாக்ஸு ட்ரீ ரொம்ப நல்லா இருக்குது. ராக் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் உடன் ராக்ஸு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒர்க், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன். இங்கே பாருங்க, பிக்னிக் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. டேபிள்ஸ், டைனிங் டேபிள்ஸ். அமெரிக்காவில் நல்ல விஷயம் தான். நிறைய பிக்னிக் ஸ்பாட்ஸ் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க, பீப்புள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம அடுத்த எபிசோடு வந்து நியூயார்க் அப்படின்னு ஒரு எபிசோடு போக போகிறோம், வேறு ஒரு இடத்துக்கு. அங்கே நிறையா நம்ம அது மாதிரி விஷயத்தை பார்க்கலாம். பாருங்க, பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அழகாக ஃபுட் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடலாம். நம்மகிட்டே ஃபுட் இருக்குது, சாப்பிடலாம். நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ஃபுட்பால் ஃபீல்டு நம்ம இதை பார்த்தோம்.
அங்கேருந்து நம்ம லிட்டில் ஐலண்ட்லேருந்து பார்த்தோம். ஓகே, ஈவெண்ட்ஸ் அப்போ இதை எடுத்துகிட்டு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கேருந்து உட்காந்து இங்கே கூட உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஃபுட்பால் ஃபீல்டுனால பால் வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஃபுல்லாக நெட் பண்ணியிருக்காங்க. க்ளவுட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, மழை வரும் போல். மழை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வந்ததே இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிலாக்ஸாக ஒரு விஷயத்த பார்க்குறது தான். நான் ஆர்கிடெக்சருங்கிறது அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். காதலை வந்து வேகமாக பண்ண முடியாதுல்ல, ஹரிபரியாக வேக வேகமாக. காதலுங்கிறது கேன் பி எனி திங். ஜென்ரலைஸ் சொல்லணுன்னா, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், ஒரு பொண்ணு வந்து பையன் லவ் பண்ணுறாங்கன்னா காதல் வந்து வேகமாக நடக்காது என்றைக்குமே. அது வேகமாக நடந்தால் அதுக்கு பேர் காதல் கிடையாது என்றைக்கும். அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஒருத்தரை புரிஞ்சு தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயமா அதை அவங்கள அணுகி அது மாதிரி குட்டி குட்டி விஷயமா நடந்து தான் அந்த காதலுங்கிறது வந்து அது வந்து லைக் பூக்கும். அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபீலிங். ஸோ அது போல தான் ஒரு ஆர்ட்டும், அது ஒரு கைண்ட் ஆஃப் காதல் தான். அது உருவாகணுன்னா அது ஹரிபரியெல்லாம் பண்ணால் நடக்காது. பொறுமையாக வந்து பொறுமையாக தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம அது மாதிரி விஷயத்த ரியலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நம்மளும் அதை பொறுமையாக தான் அணுகி ஆகணும். A few minutes later. ரெஸ்ட் எடுத்தாச்சு, நம்ம கிளம்பலாம். நம்ம இந்த மியூசியம் போய் பார்க்கலாம். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெம்பரரி ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இது கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கிரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட்பாலாகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பாலும் பேஸ் பாலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்திங்க இது வந்து கேஜ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நம்ம சென்ட்ரல் பார்க்கில் உள்ளே போயிருப்போம். அங்கே வந்து அங்கே விளையாடுறத நான் கவர் பண்ணியிருப்பேன் பேஸ்பாலை. ஸோ பேஸ்பால் விளையாடுறது அந்த நேரம் பேஸ்பால் விளையாடுறப்ப ரூல் அவங்க விளையாடுறப்ப ரெபனிங் ஃபீல்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா 1 by 1 தான் உள்ளே போவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இப்போ வந்து இது லைக் இன்னும் பேஸ்கெட் பால் லைக் ஃபுட்பாலாக இருக்குது. இது மல்டிபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதில் வந்து ஸ்டோன் செட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. இந்த பில்டிங்லாம் பாருங்கள். ஓகே, இது வந்து ஃபுட்டு. இந்த ஃபெசட் பாருங்கள், நல்லாயிருக்கு. பேனல் சிமெண்ட் பேனல், எஸ் சிமெண்ட் பேனல் தான். ரெஸ்ட் ரூம் ரூம் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கு. இந்த பேனல் கிளாடிங் பண்ணியிருக்காங்க, வென்டிலேட்டடாக இருக்குது. இது நல்ல விஷயம். இது ஏன்னா வந்து ஹீட்டை பார்க்காம இருக்கும். உள்ள வந்து ஸ்டீல் தான் நினைக்கிறேன், உள்ள ஸ்டீல் தான். நல்ல பேனலிங். இது என்னன்னு தெரியல. ஓகே, இது ஸ்டோர். இது திங்ஸ்லாம் உள்ள வச்சு லாக் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இது இருக்குது. இது வந்து நம்ம அப்படியே அந்த போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பாருங்கள், ப்ளே ஏரியா பார்க்குறது இங்கே சீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பியர், இது நல்ல பெருசு, கம்ப்ளீட்டாக பெருசாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து டாக்ஸுக்குள்ளான ப்ளே ஏரியா, ஒன்லி ஃபார் டாக்ஸுக்கு. டாக்ஸ் வந்து குளிக்க வச்சு விளையாடுறதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க இடம். இங்கே பாருங்க, பியர் 55 லிட்டில் ஐலண்டு. நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். வா, இங்கே பார்த்தீங்களா சீக்ராசஸ்ஸு, நல்லா இருக்கே. சீக்ராசஸ் கொடுத்துட்டு சீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கு. நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது அந்த பில்டிங் தான் போக போகிறோம். அது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்சுவல் பில்டிங்கு. நம்ம அதை பார்க்கலாம். நம்ம இதை முடிச்சுட்டு போகலாம். எனக்கு ஒரு சூப்பரான நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு இந்த நியூயார்க்கை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது ரொம்ப ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஆர்கிடெக்சரை வந்து நான் டாக்குமெண்டடாக படித்து லேர்ன் பண்ண கேஸ் ஸ்டடிஸ் எல்லாருமே நான் லைவாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு நல்லாவே எனக்கு ஒரு வேறு ப்ராசஸை நல்லா கொடுக்குது எனக்கு. இது நான் இது பாருங்கள், இதை நான் சொன்னதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்துங்க அது உங்களுக்கு அப்படியான்னு தோணும். இது பாருங்கள், இந்த ரெண்டு பேரலாக இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக வருது, இந்த ஸ்ட்ரெயிட்டாக வருது, இது அப்படியே இது போகுது, அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு கட் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கட்டுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா பேவர், அவ்வளோதான், ஒரு ஜஸ்ட் ஒரு பேவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு ஸ்பேஸாக டிஃபைன் பண்ணுது பாருங்கள். இது வந்து தனியாக இடம் பண்ணலை, ஆனால் ஒரு பேவரோட சின்ன டீட்டெயிலில் இது தனி ஜோனாக வந்து எவ்வளோ அழகாக காட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பேவர் இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், இதை உங்களுக்கு அப்படி அப்ரோச்சே தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்போ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு ஸ்பேஸை தான் இங்கே இருந்திருக்கும். ஆனால் இது ஜஸ்ட் இந்த பேவர் சின்ன டீட்டெயில் மூலிமா ஒரு தனி ஜோனிங் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ அங்கேருந்து வந்தீங்கன்னா லீட் பண்ணும். இது வந்து என்னென்னா இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் வந்து உங்களோட இடத்துல லீட் பண்ணும். அப்படியே அந்த டைரக்ஷனில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அங்கேருந்து என்ட்ரி ஆனோம்னா பாருங்க, உங்களை இங்கே லீட் பண்ணல, உங்களை இந்த டைரக்ஷன் லீட் பண்ணுது பாருங்கள். இதுதாங்க டிசைன். இதுதான் ஒரு டிசைனோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஸே. இதெல்லாம் தான் சொல்கிறேன், டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் சொல்கிற ரீசன் இதுதான். அது சாதாரணமாக நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய ஒரு அது ஒரு டூல். அது ஈஸியாக ஒரு விஷயத்தை நாளைக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியும் டிசைன் மூலிமா. சின்ன விஷயம் ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம உள்ளே இங்கேருந்து என்ட்ரி வராங்கன்னா, இன்னொன்று இது வந்து பேரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வரோம், இந்த இடத்துல இருக்கோம், இங்கே வரோம், அப்படியே இப்போ வாக் பண்ணி இது இந்த அங்கேருந்து நம்ம வந்தோம், இப்படியே வாக் பண்ணி இப்படி வரோம்னா வந்த உடனே இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வர என்ட்ரி வருமா, என்ட்ரி உடனே நம்மளை பாருங்கள் இப்படி தான் லீட் பண்ணு. இந்த பக்கம் இருக்கிற இடத்த கூட நம்மளுக்கு வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, ஆனால் இதுதான் ஜென்ரேட் பண்ணு. நம்மளை உள்ள என்ட்ரி ஆகிறேன், நின்ட்டோன்னா இந்த இடத்துக்கு தான் நம்ம லீட் பண்ணணும். ஏன்னா அங்கே நின்றோம்னா இந்த வியூவை பார்க்கலாம். லீட் பண்ணி இதோட மெயின் விஷயமே என்னென்னா இந்த வியூ வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கார்னர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஏன்னா கண்டிப்பாக இங்கே இப்போ இந்த இடத்துல ஒரு வால் இந்த இடத்துல வந்து வால் இருந்ததுன்னா இங்கே பார்ப்பாங்க. ஆனால் அது இப்படி நின்று பார்க்குற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தனியாக கொடுத்துச்சு. ஸோ தட் இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் ஒரு க்ரௌட் பீப்புள் நின்று பார்த்தா கூட இந்த சர்க்குலேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நல்ல ஒரு அப்ரோச் வரும். இப்படி வரமா வந்தால் நான் பாட்டுக்கு நாம் இங்கே நின்று இதை ரசிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய அங்கங்கே பாக்கெட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணாமல். இது ட்ரையாங்கிள் பாக்கெட்ஸு, இதில் வந்து ரெக்டாங்கிள் பாக்கெட்ஸ் அந்த இடத்துல. ஸோ போகிறப்ப ரைட் சைடில் வந்து உள்ள உட்கார மாதிரி அதே மாதிரி அந்த இடத்த பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணோம். ஒவ்வொரு பேஸையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து வெயில் அடிக்குது, நியூயார்க் வந்து மழையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். கடல் வாரம் கொடுத்துட்டாரு கேட்ட வரத்தை. மழை வர போகுது, இன்னும் ஒரு 6 தூள் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த பில்டிங்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அந்த கார்னர் போய் நம்ம இந்த மியூசியம் பார்க்கலாம். நம்ம மியூசியம் உள்ளே போக முடியாது, நம்ம வெளியே தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து காட்டுறோம் இங்கே பாருங்கள். நீங்கள் ஓப்பன் இருக்கான்னு தெரில, இது பார்ப்போம் நம்ம. ஏன்னா இந்த ஆங்கிள் அங்கே போனால் தெரியாது உங்களுக்கு, அதுக்கு எங்கேருந்து காட்டினேன். ஷேப் பார்த்து நல்லா இருக்குல்ல. பேனல்ஸ் இது இல்லாமல் அலுமினியம் பேனல்ஸ் தான். அலுமினியம் வச்சு ஷேப்ஸ் எப்படி எடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இது ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட் பில்டிங். இது அப்படி இது பார்த்துட்டு வரலாம். நம்ம அங்கே பியர் 40 கிட்ட வந்து நம்ம ஒரு மேப் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இது என்டையர் பியர்ஸும் இருக்குது. இந்த பியர் 40 தான் நம்ம பார்த்தோம். அந்த இடத்த டீட்டெயிலிங் இருந்து இது ஒரு மொத்த பியரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் இருக்கோம். நம்ம ஸ்டான்லிட்டில் எல்லாம் இருக்குது. இவ்வளோ பிஎஸ் இருக்குது. இது சர்வீஸ் ஏரியா, இது ரெஸ்ட் ரூம்ஸு இதெல்லாம் இருக்குது. இதை பார்க்கலாம். இந்த போர்டு கூட பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. போர்டு இப்படி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது லைட்டிங்ஸ் இருக்குது, இதில் லைட்டு தெரியறதுக்காக. இது வந்து ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் படிக்க முடியாது எப்படி இருந்தால், அதனால் இது டர்ன் கொடுத்துருக்காங்க. கேன்சர்வர்ட் பெனின்சுலா இந்த இடத்துக்கு பேர். அதை தான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள் பழசு. இது பாருங்க 9/11 வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ட்வின் செட் டவர் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு இந்த இடம். அதோட ஃபோட்டோஸ் தான் இது. இங்கே இருக்கு பாருங்கள் பெனின்சுலா, பழைய இந்த ஃபேக்ட்ரி.
ஏன்னா இப்போ ஹார்பரில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதை தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்த்து இந்த பெனின்சுலாவை இதுதான் இந்த இடத்த சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கமர்ஷியல் ஷோ லைனாக இருந்திருக்கு. எவ்வளோ பெருசு இருந்துருக்கு. ஸோ இது வந்து லைக் ஹார்பரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் ஹவுசஸ் அங்கே வந்து 10 இருக்குது. இப்போ 39 சீட்டு 14 சீட். இந்த பக்கம் 39 நம்ம பக்கம் 14. ஓகே, இது வந்து பழசுங்க. இதான் வந்து மேன்ஹேட்டனு, பழைய மேன்ஹேட்டனு. இதுதான் பெனின்சுலான்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். இந்த இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம இதுக்கு இருக்குது. இதுதான் இப்போ இவ்வளோ பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த இவ்வளோ பிஎஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இது பில்ட் ஸ்பேஸு. தென் இது எப்போ இயரு 1887 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டோரி பில்டிங்காக இருந்திருக்கு இது. தென் இந்த 2016 பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. டெமாலிஷ் பண்ணிவிட்டு 2019 பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்டன் பார்க்காக மாற்றிருக்காங்க. The park is born considered 1922. Okay. Okay. ஸோ இந்த பில்டிங் தான் நான் பார்க்க வந்தோம். ஓகே, மழை வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, கண்டெம்பரரிங்க டிஃப்ரெண்டான ஸ்டைலுங்க. நம்ம அங்கே போகணும், இதை கிராஸ் பண்ணி அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டா மழையில் நம்ம நினைக்க மாட்டோம். அப்படியே பாசிட்டிவ் வாங்க, நான் ஸ்பீடாக போகிறேன். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதுதான் அதோட. இது வந்து கண்டெம்பரரி ஸ்டைல் இந்த ப்ராஜெக்ட். நான் சொல்லலாம், எதுவுமே வந்து இது நல்லது இது கெட்டது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். வாக்கிங் அங்கே இருக்கு. சோழ போட ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அப்படியே கூட இந்த பில்டிங் பார்த்துட்டே வாங்க. அங்கே பாருங்க, அந்த பில்டிங் இங்கே தான் எக்ஸ்டெண்ட் ஆகுதா, அந்த சைடு பாருங்க, உள்ளே போயிருக்கு. போகலாம், உள்ள க்ளோஸராக போய் பார்க்கலாம் பில்டிங்கை. நம்ம சிக்னேச்சர் டச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே மழை வருதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து கார்ட்டூன் ஸ்டீல். இது டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். இது வந்து துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி துரு பிடிக்காது. இந்த ப்ராசஸ் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பாருங்கள், ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து வாட்டபிள் ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி நல்லா இருக்கு. இந்த ஃபர்னிச்சர்ஸ் இது பாருங்கள், கலர் வந்து கொடுத்துருனால ஹைலைட் ஆகுது. இந்த ஜோன் தனியாக ஜோனிங் தெரியுது, நல்ல ஜோன் தெரியுது பாருங்க. அது ரோட் கலர் இருக்குது, இது ப்ளூவாக கொடுத்தனால நல்லா ஹைலைட் ஆகுது இந்த தனி ஜோன். இதே கார்டனிங் பண்ண முடியாது. இது வந்து ரோடுங்கிறனால பிளான்டர் பாக்ஸஸில் வச்சுட்டு ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்னிச்சர்ஸ் பாருங்க. போவோம், அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போவோம். இது பாருங்க, ஸ்டெப்ஸாக இருக்கும் உட்கார மாதிரி. இது வந்து ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா தூரெல்லாம் ட்ரெஸ் தூரிட்டு இருக்கு. நல்லா இருக்கு வெதர் ரொம்ப. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நாம் அங்கே ஜோனிங் போய் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து பேவர் பேக்கில் பண்ணியிருந்தாங்களே, இங்கே பாருங்க. இது வந்து லெசர் ஸ்பேஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இது ப்ளூவாக இல்லாமல் பிளாக்காக இருந்ததுன்னா இந்த இவ்வளோ பிரைட்டப்பாக தெரியாது உங்களுக்கு. வெறும் பிளான்ட் மட்டும் இருந்தால். இது மட்டும் மாதிரி தனியாக இந்த ஜோன் தெரியுது பாருங்க.
ஒரு ஹைவேல இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு மலையில் கூட அந்த பொண்ணு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஆல்வேஸ் மேட்டர். நம்ம மியூசியம் பில்டிங் வந்துட்டோம். ஓகே, நான் இப்படி வாக் பண்ணி நம்ம மியூசியம் அவுட்டரில் கட்டி நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஏன்னா நம்ம உள்ளே போகலாம், அது க்ளோஸராக போனால் பில்டிங் ஃபுல்லாக பார்க்க முடியாது. Disney Museum of American Art. ஷேப் நல்லா இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேப். நம்ம கேமரா வாட்டர் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆகாது என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு இந்த ஸ்பேஸு. ஸோ மேபி கோவர்க்கிங் ஸ்பேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்னிச்சர்ஸு ஸ்லீக்காக இருக்குது. ஃபர்னிச்சர்ஸு அந்த ஒரு ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, வெல்கம். யாராவது இருந்தால் கேட்கலாம். You didn't even need to be at the fucking whatever, like millionaire. Bukan carut, mangkuk apa yang? What is the space for? This is the office space. Is it like a co-working office or it's a complete office space? It's an office space of people rent it out to work. That is what it's a kind of, we call it a co-working space. Okay, fine. How much are charging it? You don't know. That's fine. So it's not working right now. Thank you. Nice. நான் நினச்ச மாதிரி தான், co-working office. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பில்டிங்கை பார்ப்போம். பில்டிங் ஸ்பேஸ் போயிட்டு இது பாருங்க, இதையும் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்பேஸில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து லாபி தான். இந்த பக்கம் எதுவும் இருக்கே, உள்ளே போய் பார்க்கலாம். என்னன்னு ஸ்டோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்து கெஃபே கொடுத்துருக்காங்க போல், போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான ஒரு கண்டென்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் ஹைலைன். நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஷெடியூல் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்காக முடிச்சுட்டு போகிறதா ஷெடியூல் பண்ணியிருக்கேன். இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இது மட்டும் இல்லை, இதை கனெக்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அடுத்த எபிசோட மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இந்த எபிசோட நான் காட்ட போகிறது கிடையாது, என்னன்னு சொல்ல போகிறதில்ல. நான் இந்த பில்டிங்கை பார்த்துட்டு நான் இந்த எபிசோடு இதற்கு முடிக்க போகிறேன். இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராஜெக்ட்டு. என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு லேட்டராக. நம்ம இதை பார்ப்போம். இதை பாருங்கள், ஷேப்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த விண்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஷிப்பில் இருக்க மாதிரி இந்த விண்டோஸ். இது நல்ல எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டில் வந்து சர்க்குலர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இருக்கிற இடத்தையே வந்து காட்டி கொடுக்காது, இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கனால அது வந்து போல்டாக தெரியாது. அதனால தான் மோஸ்ட்லி வந்து இது மாதிரி லைக் இன்னும் டபுள் ஸ்பேஸில் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த சர்க்குலர் காலம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், இங்கே ஒரு சர்க்குலர் காலம் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது, 7 8 இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து அங்கே ஃபில் பண்ண மாதிரி. ஆனால் இது ரெக்டாங்கிள் காலமாக இருந்தால் ரொம்ப போல்டாக தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், இங்கேருந்து அது டவுனு. ஆனால் ஸ்டெப்ஸ் பாருங்கள், இங்கே 0 லெவல் இருக்கா. இங்கேருந்து போனேன், அடுத்த 2 ஸ்டெப்ஸ் ஓப்பன் ஆகுது. அங்கே இப்போ 3 ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப், 5 6 ஸ்டெப், அப்புறம் 7 ஸ்டெப் ஆகுது. ஓகே, நம்ம அப்படியே போகலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த வழியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும்போது நான் காட்டிட்டு வரேன் உங்களுக்கு. இங்கே ஒரு க்ரீன் ஸ்பேஸ். இது பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பில்டிங் டாப் லெவலு அதை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அடுத்த ஃப்ளோர் இப்படி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அது இது கிளாஸை கொடுத்துறாங்க. இது வந்து பேனலாக கொடுத்துருந்தா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனப்பாக ஃபீல் ஆகாது. இங்கே பாருங்க, இங்கே தான் அந்த எண்டு வரையிலும் ஓப்பனாக தெரியுது உங்களுக்கு, ஃபில்டே ஆகாத மாதிரி. நல்ல அப்ரோச், நல்ல டிசைன் அப்ரோச்சுங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுது. இந்த இடத்த வால்யூம் வந்து உள்வாங்குது இந்த ஓப்பன்னஸ் இருக்கிறதுனால. இதை பார்க்க முடியல இந்த க்ரீன் ஸ்பேஸை. ஸோ கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஓப்பன் கஃபே. இந்த ரெஸ்டாரண்ட்டு இது பாருங்க,
இந்த இடத்த வியூ எப்படி க்ரீன் ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி. இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். எப்பவுமே கான்டெஸ்டிங்கிறது மேட்டர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக கவர்ட் பில்டிங் இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து ப்ளைனாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சின்ஸ் இது வந்து இந்த கார்னர் வந்து ஓப்பனப்பாக இருக்கனால டிசைனர் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் கெஃபேலாம் இங்கே பொசிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வந்து லைட்டிங் கிடைக்கும், ஒரு க்ரீன் ஸ்பேஸ் வந்து வியூ கிடைக்கும். அதனால் எப்போ ஒரு டிசைன் பண்ணுறப்போ ஸ்பேஸை வந்து கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். கான்டெக்ஸ்ட் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி நாங்கள் பண்ணுவோம் நல்ல ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து அக்கம் பக்கம் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட பில்டிங்கில் எதை ஜோனிங் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த வந்து பைத்தியக்காரத்தனமாக வந்து வெறும் வந்து லைக் நான் வாஸ்து பிடிச்சிக்கிட்டு இங்கே தான் கிச்சன் வைக்கணும், இங்கே தான் வந்து பாத்ரூம் வைக்கணும், பைத்தியக்காரத்தனம் எல்லா இடத்துலையும் வைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். எந்த வாஸ்துலையும் அப்படி சொல்லப்படவே இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அதை அக்செப்டே பண்ணாதீங்க. வாஸ்துங்கிறது பார்த்தீங்கன்னா அது யாருன்னு சொல்லலை. எப்பயும் வாஸ்துல கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லி வாஸ்துலையுமே சொல்லியிருக்கு. ஆனால் அது வாஸ்து எவனும் சரியாக தெரியாதவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பீப்புள்கிட்ட ஒதுங்கியே இருங்க, நம்பாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்படி தான். ஸோ அதனால சொல்கிறேன். ஏன்னா இந்த கான்டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காப்புல. இந்த இடத்துல வந்து கெஃபே ரெஸ்டாரண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அது டிசிஷன் எடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா கீழே பில்டிங் கிடையாது, பிரிட்ஜ் மேலே இருக்குது, கீழே ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு மேலே க்ரீன் ஸ்பேஸ் இருக்கனால நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கு. இவர் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஓப்பன் அப் பண்ணது வீணே ஆகலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பாருங்கள், இங்கேருந்து போக 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 பார்த்தீங்கன்னா அப்படியே வைடர் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வி ஷேப் இப்படி இருக்கிறது அப்படியே இப்படி ஓப்பனாகி போகுது. அதனால அந்த வியூ நல்ல வியூ கிடைக்குது. நல்ல அப்ரோச். நான் இன்னும் அங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். மழை நின்றுச்சு. இது பாருங்கள் எக்ஸ்டெண்டடாக கொடுத்துருக்காங்க, தண்ணி வந்து சாரில் வராமல் இருக்குதுக்காக. நல்லா இருக்கும் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஃப்ளாட்டாக இருக்குது. தென் இதுவும் இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த கார்னர் வந்து அப்படியே வைட் ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் கீழே இருக்கு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே போக போக சின்னதாக பாருங்கள். ஸோ அதனால் க்ராஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட எப்போ வந்து ஓப்பனிங் டைம் மட்டும் கேட்டுக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த அவுட்டர் சைடை காட்டிட்டு வந்துட்டு உள்ள போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், அப்ரோச் நல்லா இருக்குது. வைடர் அப்ரோச். இது டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. இது டீட்டெயிலிங் நல்லா வைடராக வந்து மேலே போகிற இது நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டீலில் வந்து பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து இது காங்கிரீட்லேயோ இல்லை வந்து ஸ்டோன்லேயோ பண்ணிங்கன்னா போல்டாக இருக்கும். நல்லா போல்டாக வந்துடும், இடத்த வந்து அடைச்சிடும். இன்னொன்று வந்து அது நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காத விட அது ரொம்ப போல்டாக ஃபீல் ஆகும். இது ஸ்லீக்காக இருக்கனால உங்களுக்கு கரெக்டாக க்ரீன் ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இங்கே ஷார்ப் பிகராக இருக்குது, ப்ராப்பர் ஷார்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இது கார்னர் எண்ட். இது பாருங்க. ஸோ அப்ரோச் வந்து இங்கேருந்து வரப்போ டபுள் சைட் அப்ரோச். நான் இதுக்குன்னு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சில் வந்து ஒரு பார்க்கை பார்த்துருப்போம். அது வந்து சர்க்குலர் என்ட்ரி இருந்திருக்கும். இது சர்க்குலர் என்ட்ரி இல்லை, இது வந்து கார்னர் என்ட்ரி. ஏன்னா இது ஷார்ப்பாக இருக்குல்ல, உங்களுக்கு போல்டாக ஃபீல் ஆகுதுல. இதுவே வந்து சர்க்குலராக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இதுதான் கரெக்ட். இங்கே சர்க்குலர் வந்து செட் ஆகிருந்திருக்காது, மேபி அது வந்து கான்ட்ராஸ்டாக இருந்திருக்கும். பட் இது நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இது வந்து போவோம். நான் இந்த ஸ்டெப்ஸை காட்டுறேன். நாங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வரப்போ இது 6ஆக மாறுது. 1 2 3 4 5 6. அங்கே போகிறப்ப 5, இங்கே போகிறப்ப 4, அங்கே அப்புறம் 3 2 1 அப்படியே ரெடியூஸ் ஆகுது. Exit only. அப்புறம் மெயின்டைன் பண்ணுவோம். ஹலோ, ஐ டர்ன் அப். ஸோ உள்ள வீடியோ எடுக்க விடல, பட் வந்து என்கொயரி பண்ணோம். பட் நாளைக்கு 10 o'clock வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டைம் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணலாம்.
ஓகே வாங்க அப்படியே இடத்துக்கு பார்த்துட்டு போகலாம். நம்ம இதில் தான் வந்தோம். இந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு இந்த பில்டிங்? ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து அந்த பார்க்லாம் பார்த்தோம், இந்த மியூசியம் பில்டிங் பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஆர்கிடெக்சரல் கண்டென்ட் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்ட்ரீட் வாக் அப்படியே வந்துட்டு நம்ம வந்து எல்லா பில்டிங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சரலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேடேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த ஹைலைன் இதில் நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். Until this is Madan, I'm an architect.